சிங்கத்தினுடைய உருவத்தில் ஒன்று சேர்ந்தாலும் சிங்கமுக சூரன் பிறந்தார். சிங்கமுக சூரனாக மட்டுமே இரண்டாவது ஜாமத்தில் இரண்டாவது அறையில் அந்த 1000 கதவு இருக்கிற அறையில இரண்டாவது ஜாமத்தில் இரண்டாவது அறையில ஒன்றாக சேர்ந்தவனே சிங்கமுகன். அந்த சிங்கமுகனுக்கு 30,000 அரக்கர்கள் வந்தார். கூட போறது 40,000. ஆமா, தம்பி சிங்கமுக சூரன் பிறந்தது 30,000. இப்படி போனார். கரைந்த உடனே அதாவது காமன் தலைக்கேறி விட்டது. சரி, நாம எந்த ரூபத்துல சேர்ந்தாலும் அதை அடக்கவே முடியல. என்ன செய்தா? சரி, ஏதோ 3வது ஜாமத்திலே என் தாயாராக ஒருத்தவள் ஒரு ஆணை போல் உருவத்தை வாக்கினார். சரி, பெண் யானையாக. ஆமா, ஆனா தந்தையார் ஆண் யானையாக உருவத்தை மாற்றினார். ஆண் யானையாக பெண் யானையாக உருவத்தை மாற்றி 3வது தாமத்திலே 3வது அறைக்குள் சென்றார்கள். அங்கே இருவரும் ஒன்றாக சேர்ந்தவுடனே இதோ அன்றைய தினத்திலே என் தம்பியாகப்பட்ட அதாவது ஆரகாசுரனாகப்பட்டவன் பிறந்தார். ஆரகாசுரன் எப்படி சிங்கமுகனுக்கு இளைவனாகிய நானும் தந்தையும் ஒன்றாக சேரும் பொழுது யானை குடும்பத்தில் இருந்ததாலே தாரகாசூரன் இடத்துல அதாவது ஆணைமுகத்தோடு பிறந்தான். அவனோடு 30,000 அரக்கர்கள் பிறந்தார். 4வது ஜாமத்திலே இதோ ஒரு வெள்ளாட்டாக வெள்ளாடு இருக்கு பாத்தியா, ஆடு. ஆமா, பெண் ஆடாக உருவத்தை மாற்றினார் என்னுடைய தாயார். இதோ ஒரு கெடாயா உருவத்தை வாங்க எங்க தந்தையார். அப்படி உருவத்தை மாற்றி 4வது ஜாமத்தில் ஒன்றாக சேர்ந்தார்கள். அப்பொழுது அயோமுகி இடத்திலுக்குரிய அச்சமுகி பிறந்தான். சரி, இப்படி நாங்கள் 4 பேர்கள் பிறந்தோம். நாங்கள் பிறக்கும் பொழுது 40,000, 30,000, 60,000 இப்படி அரக்கர் கூட்டம் எங்களோடு பிறந்தது. அப்படி பிறந்தாலும் இதோ இந்த உலகத்திலே என்னை வெல்லவும் முடியாது கொல்லவும் முடியாது என்றக்கூடிய ஆங்காரத்திலே நான் இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு ஒரு சந்தேகம். என்னங்க? 1000 இருந்தாலும் மகனே, உன்னை இந்த அரக்கர் குலத்திலே இருந்து தேவர் குலத்திலே அந்த தேவரிசியோடு ஒன்றாக சேர்ந்தோம். சேர்ந்தாலும் அரக்கர்களாகப்பட்டவர் எப்படியோ ஏதாவது சூழ்ச்சி செய்து இந்த அரக்கர்களை தேவர்கள் கொண்டு விடுகிறார்கள். அதனாலே நீ சாகாத வரத்தை வாங்க வேண்டும். அதனாலே பிரம்ம தேவனிடத்திலே சென்று தவமாய் தவந்தர் என்றார். அப்படி அந்த பிரம்மதேவனிடத்திலே சென்று யான் தவத்தை மெச்சிட்டு தவமாய் தவமிருந்து என் தவத்தை மெச்சிட்டு எனக்கு வரம் வளர்ப்பதற்காக பிரம்மதேவ தேவனாகப்பட்டும் கண் முன்னே தோன்றினார். சரி, அப்படி தோன்றிய உடனே பிரம்மதேவனிடத்திலே ஆகாத வரம், ஏகாத உடல், அழியாத பொருள், பொண்ணும் பொருள், வித்துவ தத்துவ வரத்தை கேட்டேன். சரி, பிரம்மதேவன் சொன்னான், எப்படி தவத்தை மெச்சினேன், உனக்கு வரம் தருவதற்காகவே வந்து, ஆனால் சாதாரண வரம் என்னால் கொடுக்க முடியாது. பிறப்பொண்டிருந்தால் இறப்பொண்டிடத்தேவாக இருக்கும். வேறு ஏதாவது வரம் அப்படியா? சரி, இந்த உலகத்திலே சுவாமி எனக்கு சாவென்பது வர வேண்டும் என்றார். ஒரு பெண்ணினுடைய நோனியின் வயிற்றிலே பிறந்த எந்த ஒரு ஆண் குழந்தையால் எனக்கு சாவு வரக்கூடாது. ஓஹோ, ஒரு பெண்ணுடைய வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தையான சாவு வரக்கூடாது. பெண்ணுடைய வயிற்றில் இருந்து பிறந்த குழந்தையா எனக்கு சாவு வரக்கூடாது. சரி, அது 6 முகமாக இருக்க வேண்டும். முகமா 6 இருக்க வேண்டும். பெண்ணுடைய வயிற்றில் பிறந்திருக்க கூடாது. அப்படியாவட்ட அம்சம் கொண்டவரால் என் உயிரானது போகட்டும் என்று வரத்தை வாங்கினேன். சரி சரி சரி, அன்றைய தினத்தில் அப்படி வரத்தை வாங்கி இதோ அப்படியே வரத்தை தருகிறேன் என்று சொன்னான் பிரம்மதேவன். அந்த சண்டை உடனே அப்பொழுதே பிரம்மதேவனை வரத்தை வாங்கி கொண்டு சிறைபிடித்து அழைத்தேன் சிறையில். சரி, அது மட்டும் இல்லாதபடிக்கு இதோ இப்பொழுது நான் ஒவ்வொரு தேவருடைய
இல்லடத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தேவ பூச்சிகளை நான் சிறைபெற்று வருகிறேன். எல்லாம் உங்களுக்கு அடிமைப்படுத்திட்டு இருக்கீங்க. ஆமா. சரி. எங்கு பார்த்தாலும் ஓம் சூர பத்மாய நமக நமக என்று தான் பேசிக் கொள்ள வேண்டும். ஆஹா. அப்படி இருக்கும் பொழுது இன்றைய தினத்திலே தேவலோகம் போகணும். அந்த தேவருடைய தமிழில் இருக்கக்கூடிய தேவ இந்திரனையும் அத்தனை பேரும் சிறைபிடிக்க வேண்டும். சரி. அதாவது தேவலோகம் போகலாமா? போலாங்க. போகலாம். மகளே தேவையானை தேவசபைக்கு தேவையான சரி இருந்தாலும் தேவர் சபைக்கு எல்லாரும் வந்து விட்டார்கள் அல்லவா? சபைக்குள்ளே வந்து அதே தேவேந்திர இருக்கிறாயே ஆரணாதி சூரனே எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லா வேலையும் ஏற்பாடு செய்கிறாரு. இவன் நல்லவன் கொஞ்சம் உட்கார்ற மாதிரி கொஞ்சம் உட்கார்ற மாதிரி. எப்படியாப்பட்ட தேவர்கள் கூடி இருக்கக்கூடிய தேவ சபையிலே அத்துமீறி உள்ளே நுழைந்து அதே தேவேந்திராங்கிறாய் ஆரணாதி 14 லோகம் 1008 அண்டங்கள் உலகம் 56 தேசம். இந்த 56 தேசத்துக்கும் 14 லோகத்திற்கும் அதிபதியாக வெளியே வரக்கூடிய தெய்வ கோமா தேவேந்திரன் பேசிக் கொண்டிருக்கிறாய். அப்படி என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அப்படி என்று தெரியாமல் முடி அதே தேவேந்திரா வாய்வார்த்தையாக விட்டுக் கொண்டிருக்கிறாய். நான் யார் தெரியுமா? நான் தான் செந்தூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய இறக்கமல்லாமல் இருந்தவன். என்னுடைய பெயரோ சூரபத்மனடா. அரக்கர் குலத்தில் ஏற்கனவே இல்லாமல் பிறந்த சூரபத்மன் உண்மைதான். இருந்தாலும் இந்த தேவர் சபைக்கு வந்திருக்கிறாய். தேவையான வரம் வரவங்களுக்கு கூட வந்திருக்கிறார். அதனால என்ன வரம் வேண்டும், என்ன எதற்காக வந்திருக்கிறாய்? நான் வரத்தை வாங்குவதற்கு வரவில்லையடா, உன்னை சிறைபிடிப்பதற்காக வந்திருக்கிறேன். ஏதாவது புத்தியில கிட்டு விட்டதா உனக்கு? ஆத்திரக்காரனுக்கு புத்தி வட்டாமா? அதுபோல இப்படியாப்பட்ட தேவர் சபையிலே எத்தனை தேவர்கள் அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு முன்பே தலைவராக இருக்கக்கூடிய நான் என்னை பார்த்து சிறைபிடிக்க வந்திருக்கிறேன் சொல்லுகிறாயா?